ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் புரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற சைனீஸ் எபிசோடு வெப் சீரிஸோடைய 6வது எபிசோடை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு வந்து 5வது எபிசோடோட கண்டினியூஸாக தான் வரப்போகுது. அதனால் 5வது எபிசோடை யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட்டாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் வந்து ஹீரோனிக்கிட்ட வந்து உனக்கு மழைனா ஆகுமா, என்னுடைய ராணிக்கு வந்து மழைனா ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கதை கட்டிட்டு பேசிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்க அவளை பார்க்க மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு பழைய ஞாபகங்களை வந்து யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா மழை பெய்யுற நேரத்தில் வந்து ஹீரோனிக்கு ரொம்பவே அந்த இடி சத்தத்தினாலும் அந்த மழைனாலையும் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்னால் முடியல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதறுன்னு கதறிட்டு இருப்பாள். அதனால் நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பயங்கரமாக வந்து டைலாக் அடிச்சுட்டு இவனை வந்து அமைதியாக என் மேலே சாஞ்சிக்க, நீ அமைதியாக இருக்கணும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பயங்கரமாக வந்து அவளை சமாதானப்படுத்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ஹீரோ வந்து ஒரு வேளை நீ அவளாக இருப்பியோ, உனக்குள்ளே நிறைய மிஸ்ட்ரி வந்து ஒளிஞ்சிருக்கு, இதில் வந்து ஏன் இப்படி சிவரிங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நைட் எல்லாமே கோல்டு நைட்டில் வந்து ரொம்பவே வந்து பனியில் நனைஞ்சிட்டுனா அதனால இப்போது ஓவராக இருக்குது, நான் வந்து இவளுக்கு இப்போ சளி கிளி பிடிச்சிரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜென்ரல் லின் வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த நேரத்தில் மலையில் இப்படியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க ஒரு ரெயின் கோட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போ, அது மட்டும் இல்லாமல் நான் அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போகவே, அடா திரும்பவும் வருவியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோனி வந்து நம்ம ஹீரோவை பார்க்க அவள் பயந்துக்கிட்டே இருக்கா, எப்படியோ தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜென்ரல் லீன் வந்து நம்ம ஹீரோனி மேலே காதல் வயப்பட்டுறான். காதல் வயப்பட்ட உடனே இவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டிக்காம இவளை எடுத்துகிட்டு போயிட்டு படுக்க வச்சு மெடிசன்ஸு எல்லாத்தையுமே கொடுத்து ரீகவர் பண்ண பார்க்குறா. அதனால் இவளுக்கு வந்து பழைய ஞாபகங்களெல்லாம் வந்துட்டுருக்கு, கனவாக வந்துட்டுருக்கு. அதாவது பழைய ஞாபகங்கள் அந்த மலையில் நனைஞ்சாவே திரும்ப ஒன்று தான் வரும். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டுட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் அவன் கழுத்தில் ஒரு கீறிட்டு உங்கள் அம்மா வேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நீயும் வேஸ்ட்டு, நீங்கள் எல்லாருமே சாக தான் இது, ஆனால் உன்னை மட்டும் நான் விட்டுட்டு போக காரணம் என்ன தெரியுமா, உன்னை நான் திரும்பவும் பெரிய ஆளாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவளுக்கு வந்து கனவாக வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னத்துக்கு ஏதுக்குன்னு தெரியாமையே அங்கே வந்து அவள் முழிச்சு பார்த்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரொம்பவே வந்து இல்னஸ் ஆகிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே வந்து காய்ச்சலில் அவதிப்பட்டீங்க, அதனால் இந்த மெடிசனை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் எவ்வளோ டேங்க் சொன்னாலையும் பத்தாதுங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன்னா என்னுடைய காய்ச்சல் இல்லாமல் என்னுடைய மன கஷ்டத்தையும் எனக்கும் வந்து அடைக்கலம் கொடுத்து பிரின்ஸுக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி வச்சுருக்கீங்க, இதுக்கு நான் என்ன தான் உங்களுக்கு கைமாறு செய்ய போகிறனோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து அவகிட்ட சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை குடிங்க, அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் வந்து வரதா சொல்லியிருக்காரு அப்படி சொல்ல, திரும்பவுமா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் வந்து உங்கள் கழுத்தில் இருக்கிற தழும்பை பார்த்து இப்போ ஷாக் ஆனது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் இதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை மறைக்க நான் வந்து உங்களுக்கு பிளேஸ்டர் மாதிரி ஒன்று போட்டு விட்டுருக்கேன், அதை வந்து நீங்கள் எப்போவுமே ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, அதை எடுத்துட்டு இது எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா இதுதான் என்னுடைய டிஸ்கவர், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஐடென்டிட்டி கூட, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய தவறுகள் இருக்குது, என்னால் ஆன தவறுனால தான் இது எனக்கான காயம் ஏற்பட்டுச்சு, இதனால் இதை நான் வந்து மறைக்க விரும்பலை, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனும் வந்து ஜென்ரல் லீனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பிரின்ஸுக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஹீரோக்கிட்ட, அதாவது அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தங்கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஒழுங்காக சொல்லிடுறா, அந்த டவுனில் இருக்க இப்போ நம்ம ஜென்ரல் லின் கூட இருக்கான் இல்லையா, அவள் வந்து இப்போ புதுசாக வந்தவ தானே, அவள் தானே என்னுடைய பிரின்ஸு அப்படின்னு சொல்ல, எனக்கு சரியாக தெரியலைங்க, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு பொண்ணு இந்த அந்த கண்ட்ரிலையும் இருந்திருக்கு, அதே போல் அந்த டவுன்லேயும் இருந்திருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னே, ஆனால் அப்போ காணாமல் போயிட்டா, திடீர்னு ஒரு சில நாட்களுக்கு முன்னே வந்து பள்ளத்தாக்குலேருந்து ஒரு பொண்ணை வந்து முகம் சேதடைஞ்ச நிலையில் வந்து கூட்டிகிட்டு வந்தார், ஆனால் அது எந்த மாதிரி பொண்ணு யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த ரூமில் இருந்து இவ தான் வந்தா, இவ பேர் தான் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக சொல்லுடா இந்த படமும் அந்த பொண்ணும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இவ தான் அவளாக கூட இருக்கலாம், ஏன்னா நான் ஒரு வேளை நம்ம ஜென்ரல் வந்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணு முகம் சேதடைஞ்சு இருந்தால், அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த நேரத்தில் எந்த மாதிரி உடை போட்டிருந்தான் எதுவுமே நான் பார்க்கல, என்ன அங்கே ரூம்குள்ளேயும் விடலை, அவர் தான் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை முடிஞ்ச உடனேயே இந்த எபிசோடு நிறைய சஸ்பென்ஸோடவே முடியுது, ஹீரோ கண்டுபிடிப்பானா அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.